சேது சொல்றாரு, முதல்ல நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, பிசினஸ் டிக்கெட் நடிச்சு நாங்க போட்டு தரோம், நீ கிளம்பிடு அப்படின்னு துரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஊருக்கு கிளம்பதான் போறேன், நீங்க ஒண்ணும் எனக்கு டிக்கெட் போட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நான் லண்டன்ல இருந்தவ ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தான் வந்திருக்கேன். நான் அவ்வளவு ஒண்ணு காசுக்கு பஞ்சமான ஆளெல்லாம் இல்ல. அப்புறம் இன்னொரு ஹெல்ப், அப்புறம் நான் போறது இப்பவே போயானும், நாளைக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க நான்சி. ஓ நாளைக்கு தானே, சரி சரி நாளைக்கே போய்க்கோ, சரி இன்னைக்கு தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க சுபாஷ். அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே, சரி செல்வி எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்றாங்க. செல்விக்க பேசாம இருக்காங்க. போட்டு கொடுறோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி சரிமா அப்படின்ட்டு, அதாவது அவங்க வீட்டுல இருக்கவங்க சொன்ன பின்னாடி சரிமா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கா போறாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வா, அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி போறாங்க. இவங்க என்ன காம்ப்ளான் கேர்ளா ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியல. அடுத்ததே நம்ம ராம் சீதாவை காமிக்கிறாங்க. பாஸ் வேன் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா. ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, ஒத்தனம் கொடுக்கறதுக்காக காலை தூக்கி மேல வைன்னு சொல்றாரு ராம். இல்ல பாஸ் வேணாம் பாஸ் அப்படிங்கிறாங்க சீதா. நான் சொல்றது முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி காலை தூக்கி சென்டர் டேபிள்ல வைக்க சொல்றாங்க. அப்புறம் சீதாவும் சென்டர் டேபிள்ல காலை தூக்கி வச்சோடனே ஒத்தனம் கொடுக்குறாங்க. பாஸ் வேண்டாம் பாஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா. நான் தானே ஒத்தனம் கொடுக்குறேன், வேற யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள் அக்கா இருக்காங்க, அவங்க வந்து இன்னொருத்தருங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டியூட்டின்னு வந்து வெளியே பந்தோபஸ்துக்கு போட்டாங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரல நின்னுக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்க போய் டயர்டா போய் கால் வலியோட படுக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஒத்தனம் கொடுப்பாங்களாமா. அதனாலதான் அதை கேட்டுட்டு தான் நான் உனக்கு ஒத்தனம் கொடுக்குறேன். நீ கோர்ட்ல காலையில இருந்து நின்று பேசிக்கிட்டே இருந்த, நீ மட்டும் நிக்காம என்னோட ஜூனியர் வேற வயிற்றுல சுமந்துகிட்டு நின்னுட்டு இருந்த, அதனாலதான் இந்த ஒத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா. என்னாலதான் எல்லாமே சீதா, ஒரு கணவனா நான் உன்னை நம்பாம ஒரு போலீஸா வெறும் எவிடன்ஸ மட்டும் பார்த்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை கண்டிப்பா வந்திருக்கணும் சீதா, ஒரு எவிடன்ஸ மட்டும் நம்பிட்டேன், சாரி சீதா அப்படிங்கிறாங்க. பாஸ் எதுக்கு பாஸ் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சீதா. உன்னை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சித்திக்கு இப்படி ஆனனாலதான் உன்னை பத்தி ஏற்கனவே புரிஞ்சதை விட ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணி வச்ச என் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்றதா, இல்ல இல்ல உன் அப்பா கிட்ட போய் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொன்ன உங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றதா, இல்ல இந்த கல்யாணத்துல இருந்து ஓடி போன உங்க அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்றதான்னு தெரியல சீதா அப்படின்னு சொல்லும் போதே சீதா சொல்றாங்க, குலதெய்வத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, அவங்க தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சீதா என்ன அவ்வளவு பிடிக்குமா சீதா? ஆமா பாஸ், எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்கும்னா நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்கல்ல, அப்பவும் கூட உங்களை ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஹாப்பி ராம்க்கு. அப்புறம் ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்காங்க சீதாக்கு ராம். அப்படியே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு, லவ் சாங். அடுத்தது மகாவோட சமாதியில நான்சி நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு வந்த சேது அந்த சைடு வர்றாரு. நான்சி அங்க நிக்கிறத பார்த்துட்டு சேது பேசாம எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அந்த சைடு போறாரு. சேது இங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான்சி கூப்பிடுறாங்க. சேதுவும் வர்றாரு. ஏன் சேது, நான் ஊருக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு யாரு கொலைகாரன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். இந்த கோர்ட்ல கேஸ் சீதாக்கு சாதகமா வந்திருக்கு, பரவாயில்ல. எத்தனை கேஸ் கீழ்கோர்ட்ல ஜெயிக்காது, மேல்கோர்ட்ல போய் ஜெயிச்சிருக்கு தெரியும்ல. இங்க பாரு, சீதா பத்தி உனக்கு தெரியாது, அவ ரொம்ப நல்லவ. சேது சீதா பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், நான் பாத்துக்குவேன். இங்க பாரு, சும்மா பேசிட்டு இருக்காத நான்சி, நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க சுபாஷ். இனிமேல் எனக்கு ரெஸ்டே இல்ல, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நான்சி. சேது நினைச்சிட்டு இருக்காரு, எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறா, மகா தங்கச்சியாச்சே, வேற எப்படி இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு சேது. அடுத்ததே நம்ம அர்ச்சனாவை காமிக்கிறாங்க. அர்ச்சனா ஒரே கோவத்துல கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சுபாஷ் வர, அர்ச்சனா அப்படின்ட்டு வர்றாங்க. அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. என்ன அர்ச்சனா நீ முறைச்சு பாத்துட்டு இருக்க? அர்ச்சனா தான் கல்பனா தெரியாம போச்சு. சிச்சி இல்ல, கல்பனா தான் அர்ச்சனான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்காரு. கல்பனா கேக்குற ஒரே ஒரு கேள்வி, நீங்க அர்ச்சனா இருந்தப்போ எந்த இடத்துல படுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெட்ல படுத்துட்டு இருந்தீங்களா, கீழே படுத்துருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அட நீ வேற, எனக்கு அப்ப தெரியாது, நான் வர்றப்பெல்லாம் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவா அப்படின்னு சொல்றாங்க சுபாஷ். ஓ இல்லன்னா நீங்க இங்கதான் படுத்திருப்பீங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அர்ச்சனா எப்படி அது நீ இல்லன்னு எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க சுபாஷ் சொல்றாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கடுப்புல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததே காலையில ஆயிருது. ஆபீஸ்க்கு துரையும் சுபாஷும் வர்றாங்க. வரும்போதே மேனேஜர் வெளியே நின்னுட்டு இருக்காரு. என்னையா இங்க நின்னுட்டு இருக்கிற? அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? யாரு சார்? மகாலட்சுமி அம்மா, ஆனா வேற ஒரு ட்ரெஸ்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜர், அட இது நான்சி போல இருக்குது, எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போனோடனே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நீ எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க, நீங்க முதல்ல எழுதுறீங்க, அது யார் சேர்ல உட்காந்துருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது மகாவோட சேர்ல, அதனால அப்படின்னு சொல்றாரு சுபாஷ். நீங்க இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, முதல்ல எழுதுறீங்க. சுபாஷ், இந்த ஃபைல் முதல்ல படிங்க, அதெல்லாம் படிக்க முடியாது, இது மகாலட்சுமியோட அவங்களோட சேர், நீ முதல்ல எழுதுறி அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கேட்கவே மாட்ட போல இருக்கு. மகாலட்சுமி எனக்கு ஷேரா அவங்களோட 25% ஷேரை எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான்சி, என்னது? ஆஹா, நான் சொல்றது முழுசாவே கேட்காம நீங்க பதில பேசிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல ஃபைல படிங்க அப்படின்னு துரை பயங்கர ஷாக்கா. அதை விட சுபாஷ் படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. எப்படி இதுக்கு
சான்ஸே இல்ல, எப்படி அவங்க உங்க பேர்ல மாத்துறாங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, எப்படி சாத்தியம், எப்படி எழுதுனாங்க அதெல்லாம் கேட்காதீங்க. இப்ப பாத்தீங்களா, டாக்குமெண்ட் என்னோட பேர்ல இருக்கு, நான் இந்த 25% ஷேர் ஹோல்டர் நான் தான். இத்தனை நாள் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நேரடியாவே வந்துட்டேன், தட்ஸ் ஆல் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சுபாஷ் சொல்றாரு. அதுக்கு நான்சி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சும்மா இது BABL மட்டும் படிக்கல, MBA பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன், எனக்கு இத பத்தி எல்லாமே தெரியும், நீங்க யாரு கம்பெனிக்கே வர வேண்டிய அவசியமே இல்ல, நானே இந்த கம்பெனியை பாத்துக்கோப்பா, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. துரைக்கும் சுபாஷுக்கும் பொசுக்குன்னு போயிருது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கையும் ஓடல காலும் ஓடல வேக வேகமா வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாம் போச்சு, கம்பெனி விட்டு துரத்து விட்டாங்க அப்படின்னு 2 பேர் புலம்பிக்கிட்டே வர்றாங்க. வீட்டுல எல்லாருமே நின்று இருக்காங்க. என்ன புலம்பிட்டு இருக்க என்ன அப்படின்னு மீரா கேக்குறாங்க. அந்த நான்சி கம்பெனில வந்து உட்கார்ந்து இருக்கா. நம்ம இங்க விட்டு போக சொன்னா அவ என்னடான்னா கம்பெனில வந்து உட்கார்ந்து இருக்கா, அதுவும் 25% ஷேர் ஹோல்டரா உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற பேப்பர் வேற காட்டுறா தெரியுமா அப்படின்னு துரை சொன்னோடனே, பேப்பரா, என்னது நியூஸ் பேப்பரா அப்படின்னு கேக்குறாங்க. சீதா, ஐயோ கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்றத மட்டும் கேளுங்க, மகாலட்சுமி பேர்ல இருந்த 25% ஷேர நான்சி பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தான் செத்து போயிருக்கா. சேதுக்கு பயங்கர கோவம் வருது. அது எப்படி இது நடக்கும், இந்த கொலை நடந்ததே பிளான் பண்ணி பண்ணதில்ல, தெரியாம நடந்தது. கொலை நடந்திருக்கு, அவங்களுக்கு எப்படி முதல்ல தெரிஞ்சு இதை டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சேது. அந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கு தான் அந்த 25% என் பேர்ல எழுதுவீங்கன்னு சொன்னேன், யாராச்சும் கேட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். சேது சொல்றாரு, ஆமா ஆமா, உன் பேர்ல 25% எழுதி வச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, உன்னை அரைச்சு வச்சிருந்தாலே சிஸ்டர் கல்பனா உன்னை போட்டு தள்ளிட்டு இங்க வந்து அர்ச்சனாவா வாழ்ந்துட்டு இருப்பான், இவனும் அர்ச்சனா பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஆனா ஏன்னா நீ வேற இப்பதான் அவ கொஞ்சம் அமைதியா இருக்கிறா, நீ பாட்டு ஏதாச்சும் சொல்லி மறுபடியும் வேதாளம் முருகு மரம் ஏறிட போகுது அப்படின்னு சொன்னோடனே அர்ச்சனா சொல்றாங்க, அப்போ கல்பனா கூட இவர் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு கரெக்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, தயவு செய்து அதெல்லாம் நினைக்காத, தப்பா நினைக்காத அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சாரு சுபாஷ். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுல என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா திட்டுறாங்க. உனக்கு வேணா அந்த 25% சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படிங்கும்போது அர்ச்சனா கொஞ்சம் பேசாம இருக்கிறியா, சுபாஷ் வந்துட்டு 2 பேரும் முதல்ல ஆபீஸ் போலாம் அப்படின்னு சொல்றாரு சேது. நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு அர்ச்சனா. அவ குடும்பம் பிடிச்சி 4 கேள்வி கேட்டனா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. நீ கொஞ்சம் பேசாம இருமா சீதா, நீ ராமுக்கு கால் பண்ணி உடனே ஆபீஸ் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ஆபீஸ்க்கு வர்றாங்க. உள்ள வரும்போது மேனேஜர் சொல்றாரு, சார் மேடம் பிஸியா இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அப்பாயின்மெண்ட் என் ஆபீஸ்க்கே வந்து அவள என்ன அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றா அப்படின்னு சொல்லி சேது பலாறு மேனேஜர் கணத்துல அடிச்சுட்டு போறாரு. பின்னாடியே சுபாஷ் அடிச்சுட்டு போறாரு கணத்துல. இப்படி ஒவ்வொருத்தரா மேனேஜர் அடிச்சுட்டு போறாங்க. என்னடா இது இப்படி அடிச்சுட்டு போறானுங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு மேனேஜர். உள்ள போனா டேபிள் மேல உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் காஃபி குடிக்கிறீங்களா, காஃபி அப்படி இந்த காஃபி வேணுமா அந்த காஃபி வேணுமான்னு லிஸ்ட் ஒவ்வொன்னா கேக்குறாங்க. இங்க பாரு நான்சி, இந்த ரூமை விட்டு நீ போயிரு, இந்த ரூம் எனக்கு பூஜை அறை மாதிரி, இந்த இடத்துல தான் மகா உட்காந்து ஒரு ராஜாங்கத்தவே நடத்திக்கிட்டு இருந்தா, தயவு செய்து போயிரு அப்படின்னு சொன்னோடனே, என்ன சுபாஷ் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியா, சொன்ன அப்படிங்கிறாரு சுபாஷ். அப்ப என்ன அப்படிங்கும் போதே சீதா சொல்றாங்க, லண்டன் மரியாதையா போயிரு அப்படிங்கிறாங்க. மீராவும் சொல்றாங்க, இங்க பாரு பேசாம நீ போயிரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும். நம்ம எல்லாம் படிச்சவங்க தானே, அதாவது ஏன் அளவுக்கு படிக்கலைனாலும் நீங்க ஒரு அளவுக்கு வந்து படிச்சிட்டீங்களே, எப்படி பிஹேவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உடனே கோவம் வந்துருது அர்ச்சனாக்கு. அர்ச்சனா சொல்றாங்க, நீ பாரு நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல, அதுவும் மகாச்சார்ல உன்னை உட்கார வச்சு என்னால பார்க்கவே முடியாது, மான மரியாதை கெடுறதுக்கு முன்னாடி பேசாம எழுந்திரிச்சு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா அதை கேட்டுட்டு, என்னது இது உங்களுக்கு மகாவை ரொம்ப பிடிக்குமோ திருத்துட்டு குளிக்கிறாங்க. ஏன்னா மகாவை கொல்ல சொல்லி பிளான் பண்ணாங்க அர்ச்சனா, அதை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்காங்க அர்ச்சனா. நான்சி சொல்றாங்க, இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர் வச்சிருக்கிறது நான் தான், நம்பர் 1 நான் தான், என்ன போய் வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது செம்ம கோவத்துல செம்ம ஸ்பீடா வர்றாரு ராம். மகாவோட கேபின் இருக்குல்ல, அதுக்குள்ள போறப்போ அங்க இருக்க ஸ்டாஃப் வந்து போகாதீங்க உள்ளன்னு சொல்றாங்க. போட்டு தலை விட்டுட்டு உள்ள போறாங்க. செம்ம கடுப்புல உள்ள போறாங்க. ராம் வந்ததை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நான்சி. இதோட இந்த எபிசோட் முடியுது.